முத்து மீனாவும் கிருஷ்ணா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அவனுக்கு கான்ஷியஸ் இல்லை அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் கண் முழிச்சதுக்கப்புறம் எப்படி அவன் காரில் ஏறினான்னு கேட்டுக்குருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் காரை செக் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. இல்லை மீனா, காலையில் ஒருத்தர் வயசானவரை நான் வந்து ட்ராப் பண்ணேன். அவரோட பெட்டி கூட வண்டிக்கு பின்னாடி தான் இருந்தது. நான் தான் இறக்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து உடனே தான் நான் வந்து பிக்கப் பண்ணுறது வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் எந்த சவாரிக்கும் போகவே இல்லையே மீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை அப்போ தான் ஏறியிருப்பானா? ஆமாம் மீனா, நீ சொல்கிறது சரிதான். ஏன்னா அப்போ ஒரு வாட்ச்மேன் கூட ஒரு பையன் இந்த பக்கமாக ஓடி வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒருவேளை அப்போ கூட ஏறி இருந்துக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது எவ்வளோ நேரம் தான் காருக்குள்ளே இருந்தான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அவன் கண் முழிச்சு பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை பற்றி கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பாட்டி கூட இருக்கும்போதோ சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ அவங்க பாட்டியும் இல்லை, அவங்க அம்மா கூட்டிகிட்டு போனதாக சொன்னாங்க. அவங்க அம்மா எப்படி இப்படி வெளியில் அலைய விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வாட்ச்மேன் கூட ஏதோ போர்டிங் ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொன்னார் மீனா. அங்கேயே தங்கி பசங்க படிப்பாங்களே, அந்த ஹாஸ்டலில் தங்கி படிப்பாங்களே, அந்த மாதிரி ஏதோ ஸ்கூலுன்னு சொன்னார் மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க அம்மா ஹாஸ்டலில் இந்த பையனை சேர்த்துட்டு திருப்பி ஃபாரின் போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எது எப்படியோ கிருஷ் வந்துட்டு கண் முழிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அண்ணாமலை அப்பாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முத்து சொல்லிடுறாப்புல. உடனேன்னு கிருஷ்ணை வந்து பத்திரமா பார்த்துக்கோ, அவனுக்கு கண்ணு முழிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.